dream place Dubai போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from ₹29,999 only. 1000 rupees இதுதான் இருக்குமே. 3 நாள் ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டு கூட 1000 rupees-ஓட வந்திருக்கேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அம்மா நம்மளும் மனுஷங்க தானே, மனசு கொஞ்சம் வலிக்கும்ல. அப்போ வந்து சொல்லிடுறோம், இல்ல நான் வந்து மீடியா விட்டுற போறேன். இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி வந்தாங்க, ஆனா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி, நான் இனிமே எதுவுமே போலப்பா, நான் விட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லு. எங்க அப்பா ட்ரை பண்ணு. எனக்கு வந்து நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும் மூவிஸ்ல. அதுதான் சொன்னேன், மோனிஷா பிளெஸி ஒரு நல்ல பெர்ஃபார்மர். தலைவகிற நேர்களுக்கு வணக்கம், நான் உங்க விஜய் கல்யாணி. ஸோ இன்னைக்கு நம்ம யாரோட பேச போறோம் அப்படின்னா, டாப் குக் டூப் குக்ல நீங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மர், ஒரு அழகான நடிகை வி ஹேவ் மோனிஷா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், காட்ஸ் கிரேஸ்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஐ திங்க் இந்த கான்வர்சேஷனுக்கு வந்து நான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும் பேசணும் அப்படிங்கிறது ஆசை. அண்ட் ஒன் ஆஃப் யூ வெரி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூஸ்ன்னு நினைக்கிறேன் ஆன்லைன். ஆமா, ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், இன்னைக்கு மோனிஷா பிளெஸி அப்படின்னு சொன்னா ஒரு பிராண்டாக நிறைய இடங்கள்ல தெரியுறீங்க. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு பெயராக இருக்கு. ஆனா when you started, நிறைய ரிஜெக்ஷன்ஸ், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், கிட்டத்தட்ட நோ இன்ஃப்ளூயன்ஸ், நோ ரெக்கமெண்டேஷன், நோபடி இந்த மீடியா பேக்ரவுண்ட் இல்லையா? ஸோ அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பயணம் இன் மீடியா எதுலேருந்து ஆரம்பிச்சது? எப்போ இந்த கனவு? அது ஆக்சுவலி கனவா இருந்தது. இப்போ நினைக்கும் போது தான் அது எவ்வளோ பெரிய ப்ராசஸா போயிட்டு இருக்கு. இன்னும் போக வேண்டியது நிறைய இருக்கு. பட் ஆனால் 12th முடிச்சதுக்கு அப்புறமா லீவ் அப்போவே ஓகே மீடியா தான் சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஆடிஷன் போக ஆரம்பிச்சேன். சன் நெட்வொர்க்ல தான் ஐ ஸ்டார்டட் மை ஜர்னி. அங்கங்க ஒரு நாள் விஜய் இல்லையா? ஆமா, அது வந்து 11th படிக்கும் போதே ஐ டிட் ஒன் டே விஜய். அதுக்கப்புறமா 12th முடிச்சுட்டு தான் ஓகே ஆடிஷன் போகலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆடிஷன் போய் எல்லா சேனல்லையும் கொஞ்சம் யாருக்கும் அவ்வளோவா தெரிய மாட்டேன். பட் ஆனால் ஓகே எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே போகும்போது தான் விஜய் டிவி, மறுபடியும் மற்ற யூடியூப் சேனலில் சில வீடியோஸு அது மாதிரி நிறைய பண்ணி எப்படா 4 பேருக்கு நம்ம தெரியும் அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் வந்து எப்பயுமே இருக்கும். பட் ஆனால் ஓகே இது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸு, இது நம்ம ப்ராசஸ் அப்படியே நம்ம போயிட்டே இருக்கும்போது இன்னைக்குன்னா ஒரு நாள் நடக்கும் அப்படின்ற ஒரு ஓப்பு எல்லாருக்கும் இருக்கும்ல மீடியாவில் இருக்கும்போது. அந்த ஒரு ஓப்போட தான் இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீட்டில் எவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவ்? அவங்க என்ன சொன்னாங்க வாட்டி நீங்கள் வந்து மீடியாவில் வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னோன்னே? வாட்டி மீடியான்னப்போ அவ்வளோவா நமக்கு எதுவும் தெரியாதுல்ல. ஓகே கொஞ்சம் இதுவாயிட்டு நம்ம வந்துருவோம், அந்த ஒரு ஓப்போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது நம்ம நினச்சி பார்க்குறத விட நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நம்ம அதுதான் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் இல்லாத ஒரு ஃபேமிலியிலேருந்து இப்படி போகும்போது எனக்கு அது காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கூட அவ்வளோவா தெரியல. ஓகே அது வரைக்கும் நம்ம எதனா ட்ரை பண்ணி எதனா ஒன்று கிளிக் ஆகிடும், ஏதோ ஒன்று மேஜிக் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் அது நடக்கலை ரிஜெக்ட் ஆகும்போது அது கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஐயோ நம்ம இப்போ ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கணுமே. எனக்கு அவ்வளோவா நான் என்ன 500 1000 rupees இதுதான் இருக்குமே. 3 நாள் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு கூட 1000 rupees-ஓட வந்திருக்கேன். ஓகே, அது வந்து நைட்டு ஷூட்லாம் முடியும் போது அது ட்ராவலுக்கே போயிடும். அப்போ ஆனால் சரி பரவாயில்ல. அப்போ வந்து அப்பாவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அதுவுமே கஷ்டமா இருக்கும். நமக்கு டெய்லியும் ஒரு 500 அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போவோம், நம்மளும் எதுவுமே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வரும். அப்போல்லாம் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் வீட்டில். ஆனால் நானே சில சமயம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரிஜெக்ட் ஆகும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அம்மா நம்மளும் மனுஷங்க தானே, மனசு கொஞ்சம் வலிக்கும்ல. அப்போ வந்து சொல்லிடுறோம், இல்லை நான் வந்து மீடியா விட்டுற போறேன், நான் வேற எதுனா வேலைக்கு போறேன். எங்க மம்மி கூட ஆமா மாச சம்பளத்துக்கு எங்கன்னா போயிடு அப்படின்ற மாதிரி சில சமயம் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்போ வந்து இல்ல மோனி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இப்போ கிட்ட வந்துட்டு நீ வந்து அதை விடக்கூடாது, முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா மம்மியும் ஆமா சரி ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க மோட்டிவேட் பண்ணதுனால மட்டும்தான் நிறைய சமயத்துல நான் மறுபடியும் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு மோட்டிவேஷனோட போயிருக்கேன். இல்லைன்னா நான் நிறைய சமயம் இல்ல கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். ஓகே, ஸோ மோனியோட ஃபர்ஸ்ட் பே இன் மீடியா அப்படின்னா அது எவ்வளோ இருந்திருக்கும்? ஆக்சுவலி ஒரு 2 years கிட்ட நான் பே இல்லாம தான் போயிட்டேன். ஆமா, டிராவலுக்கும் நமக்கு எதுவும் இருக்காது, ஃபுட்டுக்கும் எதுவும் இருக்காது, சும்மா போயிட்டு வர்றதுதான். ஏன்னா நம்ம கேட்டா நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். நம்ம ஒர்க் பண்றோம், ஆனா நம்ம இப்பதானே வந்திருக்கோம், நமக்கு எப்படி கொடுப்பாங்க பே? இப்போ ஒரு 500 கூட இருந்தது இல்லை. அதுக்கப்புறமா ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து நிறைய எபிசோட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 8K வந்ததுன்னு நினைக்கிறேன்.
ஆனா மொத்தமா அது நிறைய எபிசோட் பண்ணியாச்சு. அதுக்கான மொத்தமா சேர்த்து ஒரு 8K வந்தது. ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் நான் 500, 1500, 1000 அதான் 3 டேஸ்க்கு நமக்கு ஒரு யூடியூப் வீடியோக்கே வந்து 3 டேஸ் டப்பிங் இது எல்லாமே சேர்த்து 1500 டிராவல் இது எல்லாமே அதுல அடங்கும். ஓகே. இந்த மாதிரி பயணம் போயிட்டு யூஸ்வலா இந்த ஃபினான்ஷியல் கிரன்ச்சஸ் இல்ல வந்து மீடியால வந்து இந்த ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிளா இருக்கறனால ரொம்ப கடினமா ஃபீல் பண்றது வந்து நிறைய மேல் கண்டெஸ்டன்ஸ்டையோ இல்ல மேல் பார்ட்டிசிபென்ட்ஸ்டையோ நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆஸ் அ ஃபீமேலாக நீங்க அதை சொல்லும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கு. ஏன்னா யூஸ்வலா ஃபீமேல்ஸ்னா அப்படி இப்படி டக்குன்னு கிளிக் ஆயிடும்பா ஒரு 4 போட்டோ ஷூட் இட்ஸ் சோ யூனோ அப்படி ஒரு மாதிரி ஃபிளாஷியாவே காமிச்சிருக்காங்க. பட் வாட் இஸ் மீடியா டு யூ? நீங்க முன்ன பார்த்ததுக்கும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் உங்களை இம்பாக்ட் பண்ணிருக்கு? நான் ஃபர்ஸ்ட் வந்தமோ ஆக்சுவலி அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இது மாதிரி பொண்ணு வந்து டக்குன்னு சான்ஸ் கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு. ஆனா வந்து இன்னொரு சைடு என்னன்னா அப்போ நான் யோசிச்சது என்னன்னா அப்பியரன்ஸ் தான் முக்கியம். நான் வந்து அவ்வளோ குட் லுக்கிங் அப்படிலாம் இல்லை. ஏதோ கொஞ்சம் டேலண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த ஒரு லவ் ஃபார் த ஆக்டிங் அது வந்து எனக்கு இருக்குன்னு மட்டும் ஐ எம் வெரி ஷுர் அபவுட் இட். அந்த ஒரு இதோட தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தது. ஆனால் வந்து அந்த லுக் வைஸ் அது இல்லை நிறைய சமயத்தில் சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் குண்டாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆடிஷனில் சொல்லியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே என்னடா அது அப்படின்னு. ஆனால் வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்க உனக்கு என்னம்மா ஈஸியாக கிடச்சிருமா நீ பொண்ணு தானே அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து டேய் உனக்கு எதுவும் தெரியாது கம்முனு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா தான் ஓகே நம்மளுடைய அந்த ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தா அது கண்டிப்பா ஒரு சமயத்துல அதுக்கான வேல்யூ வந்து இருக்கும். மற்ற இதுவெல்லாம் தவிர்த்து நம்ம கிட்ட லுக் இருக்கோ இல்லையோ அந்த ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம கரெக்டா அந்த கிராஃப்டை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா அதுக்கான ஒரு பயன் வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அதே நம்ம கலக்க போவது யாரை பத்தியும் கண்டிப்பாக பேசணும். அதுக்கு வந்து புட் யோர் ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு நேர்காணல்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்மளுடைய வெப்புக்காக அதுக்கப்புறம் வந்து கரெக்டா நீங்க முடிச்ச ரன்னர் அப்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். கரெக்டா லாக்டவுன் போட்டுட்டாங்க. ஸோ ஹவ் இஸ் இட் ஃபார் யூ டு ஹேண்டில்? ஆக்சுவலி கலக்கு போது யாரு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீம். ஏன்னா கீழ் வீட்டு அங்கிள் கூட நான் தெரிய மாட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ அது வேற ரொம்ப முன்னாடி நான் 2017 அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ வந்து இன்ஸ்டாலாம் அப்போதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எதுவுமே நமக்கு அவ்வளோ புஷ் இருக்காது. ஸோ விஜய் டிவியில் செலக்ட் ஆனன்னு ஓகே 2 எபிசோடு இருந்தாலுமே நம்மளால முடிஞ்சதை நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துடணும் அப்படி தான் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க இல்லை சும்மா ரிஜெக்ஷன் கூட செலக்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படி நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்களா அந்த மாதிரி நிறைய இதுவெல்லாம் மண்டைக்குள்ள இருந்தது. பட் ஆனால் எனக்கு என்னன்னா நம்ம ஒரு 2 எபிசோட் போனாலும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துடணும். ஓகே அந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணுச்சு அப்படின்றது மைண்டில் யாருன்னா மைண்டில் நிற்கும்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பு. ஆனால் ஆடிஷன் நிறைய ஆடிஷன் போய் தான் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆடிஷனே டெலிகாஸ்ட் ஆகும். அது அப்போலாம் எனக்கு பயங்கர ஃபீவர். நான் அந்த செட்லேயே ஓரமாக படுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. பட் ஆனால் முகேஷ் பேரா அமைஞ்சது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் தான் எனக்கு. ஏன்னா அவன் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தான். அவனுமே அப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். பட் ஆனால் பயங்கர சப்போர்ட்டிவ். அந்த ஜேர்னியே நிறைய லேர்ன் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் நிறைய கெட்டப் போட்டது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். துரையண்ணா ஸ்கிரிப்டிங் இது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதில் ரன்னர் அப் ஆனதும் அதுவுமே நான் நினச்சி பார்க்கல. நான் சொன்னேன்ல நான் நம்ம இருக்கிற வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடணும் அது மட்டும் தான் இருந்தது. ரன்னர் அப் ஆனது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறமா நம்மளை சுற்றி இருக்க ஆளுகள் ஓ இனிமே பாரு ஃபுல் ஈவெண்ட் தான் அப்ராட் ஈவெண்ட் அப்படி இப்படி எல்லாம் பயங்கரமா சொல்றேன். என்னடா நமக்கு நமக்கு இல்லாதது கூட அப்பதான் தோணும்ல ஓகே நமக்கு ஏதோ நடக்க போகுது நல்லது நடக்க போகுது அப்படின்னு கரெக்டா லாக்டவுன் ஃபுல்லா அநியாயத்துக்கு அதை விட ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிற நிலைமை வந்தமோ இன்னும் போச்சு. ஓகே என்னடா அது. ஆனா அப்பயும் வந்து ஒரு 4-5 பேர் நேரில் பார்க்குறவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான் ஓகே மறுபடியும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட்டை கொடுத்தது. ரைட். அதுல இருந்து அப்படியே குக் வித் கோமாளி கிட்டத்தட்ட ஒரு 3 சீசன் வந்து அதுல இருந்து அப்படியே இல்ல அதுக்கு நடுவுல பல வருஷம் கேப் இருக்கு. ஓகே இல்ல மேபி அடுத்து நாங்க திரையில பார்த்தது குக் வித் கோமாளி இல்லையா? சோ அந்த கேப்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? குக் வித் கோமாளிக்கு நீங்க பேக் டு பேக் ட்ரை பண்ணதா வந்து சொல்லியிருந்தீங்க. சோ அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி சீசன் 4ல தான் நீங்க உள்ள வந்தீங்க. அதுக்கப்புறம் அப்படியே நிறைய பூஸ்ட் கிடைச்சது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. சோ இந்த மிடில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
நான் ஆக்சுவலி இது கலக்போதியார் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவே யூடியூப் சேனலில் வீடியோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ஸ்டேஜ் ட்ராமா, யூடியூப் வீடியோஸ், அதுக்கப்புறமா அப்பப்போ ஸ்பெஷல் ஷோஸில் வந்து விஜய் டிவியில் பண்ணிட்டு இருந்தேன். பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலேயில் ஸ்பூஃப் ஆக்டாக இருக்கட்டும், அது மாதிரி சின்ன சின்ன சில ஷோஸில் வந்து ஸ்பூஃப் ஆக்டு அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். இது போக இது 2 தான் அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருந்தது. குக் வித் கோமாளிக்கு சீசன் 3க்கு ஆடிஷன் கால் வந்தது. அப்பயும் வந்து பயங்கர ஓப்போட இருந்தேன். ஓகே, மறுபடியும் ஒரு மேஜிக் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் பயங்கர இதுவாக போனேன். பட் ஆனால் நான் தான் அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக அதை யூஸ் பண்ணலையான்னு தெரியல. அந்த ஆடிஷன் என்னால் செலக்ட் ஆக முடியாமல் போயிடுச்சு. அப்போ மறுபடியும் ஒரு பயங்கர ஒரு ஆமா, இல்ல இது இனிமேல் வேற எதுவுமே நல்லது நடக்காது அப்படின்ற அளவுக்கு நான் முடிவே பண்ணிட்டேன், மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியும் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்தும் லாஸ்ட் மினிட்ல ஐ வாஸ் ரிஜெக்டட். இது மாதிரி பேக் டு பேக் ஒரு அதுவும் நடந்தது. இது மாதிரி நிறைய போயிட்டு இருந்தது. சரி, ஓகே, இனிமே எதுவும் நடக்காது, வி கேன் வந்துடலாம். ஏன்னா வந்து வீட்டில இருந்தோம் நம்ம காசு வாங்கி வாங்கி இது மாதிரி ஆடிஷன் போயிட்டு இருக்கோம், இது எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ரிஜெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு. நமக்கு என்னன்னா ஒன்னு இருந்ததுன்னா ஓகே சமாளிச்சிடலாம். எல்லா பக்கத்துல இருந்தோம்னா என்னடா மிஸ்டேக்கு, நமக்கு டைம் சரியில்லையா இல்ல நம்மளே சரியில்லையா அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிங்களா? இல்ல, எனக்கு புரியவே இல்லை. அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. ஏன் 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 அப்படின்னு. ஏன்னா சுத்தி இருக்கிற எல்லாரும் நீ என்னைக்குன்னா ஒரு நாள் நல்லா வந்துருவ, நல்ல டேலண்ட் அப்படிலாம் சொல்றாங்க. பட் ஆனால் நமக்கு எதுவுமே அமையலையே அப்படின்ற ஒரு தாட் வந்து போயிட்டே இருக்கும். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு இன்னமும் தெரியல. அது அப்படி இருக்கும்போது எனக்கு இது கரெக்டாக இப்படி பேக் டு பேக் வந்தபோது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்கள் அப்பா கிட்ட போய் ஓன்னு அழுதேன். அப்பா, நான் இனிமேல் எதுவுமே போகலப்பா, நான் விட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லேன். எங்கள் அப்பா ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. மம்மியும் அதே மாதிரி தான், இல்லடி முடியண்டி ட்ரை பண்ணுறி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஓகே, சரி ஓகே, இனிமே வரதை பண்ணுவோம், எப்பவும் போல நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு இதுல பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மூவி வந்தது, மாவீரனுக்கு முன்னாடி ஒரு மூவி, அது இன்னும் வெளியில வரல. அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அது அப்படியே போயிட்டு இருக்கும். அப்புறமா தான் திடீர்னு ஒரு நாள் மாவீரன் ஆடிஷன் கால் வந்து அதுக்கு போய் அது செலக்ட் ஆனது. அது ஒரு மேஜிக். அதுக்கப்புறமா தான் மறுபடியும் குக் வித் கோமாளில இருந்து அடுத்த சீசனுக்கு ஆடிஷன் கால். அப்பதான் புரிஞ்சுட்டேன், ஓகே, காடோடைய பிளான்னு ஒண்ணு இருக்கு. அது வரைக்கும் நம்ம எது வந்தாலும் நம்ம பண்ற அந்த ஒர்க்கை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிடைக்கிறது இது கிடைச்சாதான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா முடியாது. நான் உனக்கு இந்த சமயத்துல இது கொடுக்குறேன்ப்பா, இதை மட்டும் பண்ணிட்டு உனக்கான வாய்ப்பு வந்து பெருசா ஒண்ணு தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். ரைட். ஐ திங்க் பீயிங் இன் மீடியா வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து எவ்வளோ லோவாக ஃபீல் பண்ணால் கூட திருப்பி நம்மளை ரீபெக் பண்ணி ஓடும்போது, நமக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லை நம்ம கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்மளோட முன்னே ஓடும்போது சம்பாரதி அதை அந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது நிறையவே ஹிட் ஆகும். எஸ்பெஷலி இன் மீடியா இஸ் வாட் ஐ ஃபீல். அது வந்து நம்மளே வந்து அவங்களுக்கு காம்படிஷனாக எடுக்கலனாலும் சுற்றி இருக்கவங்க வந்து அவங்க பாரு இப்படி ஆயிட்டாங்க, உனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரங்களில் சொல்லும்போது சம்பாரதி அதை நம்ம மேலே கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணுறதோ, நம்மளே வந்து இல்லை யூ நாட் இனஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொண்டு வரதோ வந்து ரொம்ப ஈஸியாகவே மீடியாவில் நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காச்சும் ஃபீல் ஆயிருக்கா? அது ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னடா நம்ம இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல, இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்னடா அப்படின்ற மாதிரி அதுவே மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். அப்புறமா தான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா யோசிச்சேன், ஓகே, அவங்கவுங்களுக்கான வாய்ப்பு அவங்கவுங்களுக்கு வரும். அது வந்து அதை வந்து மாற்றவே முடியாது. உங்களுக்கு என்ன வரணும்னு இருக்கோ அது கண்டிப்பா உங்களுக்கு தான் வந்து சேரும். அது எங்க போய் எப்படி வந்தாலும் கடைசியா உங்களுக்கு தான் வந்துடும். அதே மாதிரிதான் எனக்கு இருக்கிற வாய்ப்பு வந்து எப்படி போனாலுமே கடைசியா மோனிஷாக்கு வர்றது மோனிஷாக்கு வந்துடும். அது வரும்போது கரெக்டா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோமா, அவ்வளவுதான். மோனிஷா மட்டும் தான் இருக்க முடியும், கல்யாணி மட்டும் தான் இருக்க முடியும். அந்த சான்ஸ் வந்து வர வேண்டியது கண்டிப்பா வந்துரும். அது வந்து ஆமா, நமக்கானது வந்துரும் அப்படின்றது. அண்ட் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் a ரீசன் அப்படின்னும் நான் எப்பயுமே யோசிப்பேன். இப்போ வந்து யாரையும் நான் கம்பேர் பண்றதும் இல்லை. ஐ எம் வெரி மச் ஹாப்பி ஃபார் எவ்ரிபடி அரௌண்ட் மீ.
இப்போ வரவங்க டக்குன்னு வந்து இதுவானாலும் ஓகேப்பா, அவங்களுக்கு நல்லது நடந்துச்சு, நமக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்போட ஐம் கோயிங். இப்போ நீங்க உங்களை வந்து புக் பண்ணி ஈவென்ட்டுக்கு கூப்பிடுறதா இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக டாப் குக் டூப் குக்கோடைய ப்ரமோஷன் போகும்போது அவ்வளோ கூட்டத்தை நீங்க பார்த்ததா இருக்கட்டும், அதெல்லாம் எவ்வளோ எமோஷனலா இருந்தது? சீரியஸாவே எமோஷனலா தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல எங்கேயோ ஒரு முறையில் பெரிய ட்ரீம். அது வந்து இப்போ கண்ணு முன்னாடி நடக்குதுன்றவோ காட்ஸ் கிரேஸ் தான் சொல்லணும். தெரியல, வெரி மச் ஹாப்பி. இது தொடர்ந்து என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். நீங்க சொல்லும் போதே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆமா. செவந்து. அவன ஒரு எமோஷனல் ஏகாம்பரம் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்கணும். ஓகே. அண்ட் அதே மாதிரி தான் ஆனந்த விகடன்ல இப்போ ரீசெண்டா நீங்க அவார்டு வாங்கும் போதும் அந்த அவார்டு கையில வாங்குறது சரி, இல்ல நீங்க வாங்கினதுக்கு அப்புறமும் சரி தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தீங்க. அந்த ரெட் கார்பெட் மூமெண்ட்ஸ் கூட நிறைய அப்படிதான் இருந்தது இல்லையா? இப்போ நீங்க வாங்கக்கூடிய அவார்ட்ஸ், இப்போ கிடைக்கக்கூடிய ரெகக்னிஷன், இந்த ஸ்டேஜஸ், இந்த ஃபிளாஷியான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வீட்ல என்ன சொல்றாங்க? அவங்க எவ்வளவு தூரம் ஹாப்பி? ஏன்னா ஒரு 500க்காக அவங்கள்ட்ட போய் நின்றுருப்பீங்க. ஆமா. இன்னைக்கு உங்களுடைய பேமெண்ட் அவங்களுக்கு போய் சேரதா இருக்கட்டும், இல்ல இப்ப நீங்க வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு கண்டிப்பா பண்ணி காமிப்போம் அம்மா கிட்ட சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு நெகிழ்ச்சியாக இருக்கு. தனி விதமான ஒரு சந்தோஷம். என்னன்னா இப்போ அவங்க வந்து அவ்வளவா அந்த சந்தோஷத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா வந்து அந்த அவார்டை வந்து அப்படியே 2 பேரும் பார்க்குற விதமா இருக்கட்டும், இல்ல நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை தூரத்துல இருந்து பார்க்கறதா இருக்கட்டும், அப்போ வந்து ஓகே ஏதோ ஒன்று கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அவங்க நிறையவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க, நானும் கஷ்டப்படுத்தியிருக்கேன். இது மாதிரி நிறைய சமயத்துல வந்து காசு இல்லாத போதும் நான் போய் அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு. அதுக்கு இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றது என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் இந்த கிடைக்கிற இந்த அவார்ட்ஸ், இந்த ரெகக்னிஷன், இது எல்லாமே பார்த்து அவங்க பயங்கரமாவே ஹாப்பியா இருக்காங்க. இந்த குக் வித் கோமாளி நீங்க பண்ணும்போது அது ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூ கொடுத்துருக்கு. அது கோவை சார்ல நீங்க போட்டு கெட்டப்லாம் வந்து நான் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் ஆன் ஸ்கிரீன். அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷோல இருந்து இப்போ டாப் குக் டூப் குக் அப்படிங்கும்போது நிறைய காமெண்ட்ஸ், நிறைய கிரிட்டிக்ஸ் உங்களுக்கு வந்தது. ஸோ அந்த போல்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? எனக்கு என்னன்னா, எனக்கு மீடியா மேசன்ஸ் டீம் கூட ஒர்க் பண்றது பயங்கர கம்ஃபர்டபுள் அண்ட் ஐ லவ் ஒர்க்கிங் வித் தெம். ஸோ அது நான் டிசைட் பண்ணிட்டோன்னே எனக்கு 2 சைட்ல இருந்துமே கால் வந்தது. பட் Okay. ஆனால் எனக்கு மீடியா மேசன்ஸ் டீம் கூட ஒர்க் பண்றது தான் ஐ லவ் ஒர்க்கிங் வித் தெம் அப்படின்றது என்னுடைய மனசுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஓகே லெட் மீ சூஸ் திஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை சூஸ் பண்ணேன். மேம் நீங்கள் போய் லொக்கேஷன் மட்டும் அனுப்புங்க, நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன். அதனால இது வந்து ஒரு பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு அட்மாஸ்பியர். ஸோ அதனால எனக்கு இதை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது தோணுது. ஆப்வியஸாக நான் அங்கே இருக்கிற குரேஷன்னா புகழன்னா எல்லாருமே மணிமேகலைக்கா எல்லாருமே மிஸ் பண்ணுறேன். பட் ஸ்டில் ப்ரொடக்ஷன் டீமாக பார்க்கும்போது எனக்கு இவங்க கூட ஒர்க் பண்ணுறது இன்னும் கம்ஃபர்டபுள். ஓகே. சரி ஓகே இதை மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நான் சூஸ் பண்ணேன். ஐ திங்க் நீங்க ஷிஃப்ட் ஆன காலகட்டத்துல குக் வித் கோமாளி அப்டேட்ஸ் பத்தி நிறைய பேர் கேட்கும்போது ஆன்சர் பண்ணாமலே இருந்தீங்க. அண்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து துரோகி அப்படி இப்படின்னு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது இல்லையா? Did it hurt you or how did you handle that? அது கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு தான். ஏன்னா விஷயமே தெரியாம பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. இது நம்ம எங்க இருந்தாலும் நம்ம என்டர்டெயின் பண்றோம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இதுவே. நம்ம எங்க இருந்தாலும் ஓகே யாருன்னா இது பண்றோமா என்டர்டெயின் பண்றோமா அவ்வளவுதான். அம்மா யோசிச்சேன், யாரையும் ஏமாத்தல, யாரையும் எதுவும் பண்ணல, நமக்கு தான் ஏமாத்தும், நம்மளதான் வந்து காயப்படுத்திருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்வோம், நம்ம உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்போம், அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அப்படின்ற மாதிரி தான் சரி சில்லா விட்டுட்டேன். எதுவுமே அவ்வளோவா ஆன்சர் பண்ணிக்கல. என்னைக்காச்சும் சிவா அண்ணாட்ட வந்து உங்களுடைய கெரியருடைய டெசிஷன்ஸோ இல்ல வந்து இன்டெப்தா வந்து சம்டைம்ஸ் லோவா ஃபீல் பண்ணும்போதோ ஷூட்டிங்கோடைய ப்ராசஸ்லேயே நிறைய நேரங்கள்ல ஜோன்ட் அவுட்டாவோ இல்லை லோக்கியா ஃபீல் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் ஷேர் பண்ணது உண்டா? அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் ஆக்சுவலி ஷேர் பண்ணேன். ஆனா இதெல்லாம் ஒரு 10 வருஷம் நான் கழிச்சு தான் நடக்கும்னு நினைச்சேனா, ஆனா இப்போ நிஜமா நடந்திருக்கணுமா நம்ப முடியலண்ணா அப்படின்னா, நம்ம அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா குக் வித் கோமாளி கால் வந்தபோது செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தபோதும் நான் சொன்னேன், நான் இது மாதிரி குக் வித் கோமாளிக்கு செலக்ட் ஆயிருக்கேனா அப்படின்னு சொன்னேன். சூப்பர். அவர் வந்து அதான் 2 விஷயம் சொன்னார். ரொம்ப நேரம் போவோம் ஷூட்டிங், அந்த எனர்ஜி லெவலில் எப்பயுமே கீழே விட்டுறாத, அந்த எனர்ஜி லெவல் வச்சுக்கிட்டே இரு. அப்புறமா லிவ் தி மூமெண்ட், அந்த மூமெண்ட்டை வந்து ஜாலியாக எவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியுமோ அது பண்ணிக்கோ. இது 2 மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. இது ஒரு நல்ல டீம், நல்ல ஒரு ஓப்பனிங்காக இருக்கும் உனக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட்மா அப்படிலாம் சொன்னார். இப்போவும் டச்ல இருக்கீங்களா? அப்பப்போ மெசேஜ் பண்ணுறது உண்டு.
காலா ஆனா வந்து படம் வந்ததுக்கு அப்புறமா அண்ணன் கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாரு. அதுக்கப்புறமா மெசேஜ்ல அப்பப்போ அவார்ட் வாங்கும் போதா இருக்கட்டும் சரி, ஆனா அது மாதிரி வாங்கியிருக்கேன், சூப்பர்மா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு. கார் வாங்கும் போதும் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், சூப்பர்மா அடுத்து ஒரு பெரிய வீடு வாங்கணும் அப்படிலாம் சொன்னாரு. தேங்க்யூ. நான் சரிதா மேமும் வந்து பயங்கர ஸ்வீட். அவங்க வீடியோ கால்லாம் பண்ணி பேசுவாங்க. அவங்க வேற லெவல். 2 பேருமே வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வந்து சரிதா மேம் தான் கொடுத்ததா சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ ரீசெண்டாக எப்ப கடைசியா பேசுனீங்க அவங்கள்ட்ட? அவங்க பர்த்டே முடிஞ்சது. அப்போ வந்து நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். மெசேஜ் பண்ணிட்டு சரி ஓகே கால் பண்ணா அவங்க பிஸியா இருப்பாங்களோ என்னன்னு சொல்லி மெசேஜ் மட்டும் பண்ணேன் சரிதா மேம்க்கு. நெக்ஸ்ட் அவங்க ரிப்ளை பண்ணாங்க. நைட்டே ரிப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவங்க வீடியோ கால் பண்ணாங்க. வீடியோ கால் பண்ணிட்டு ஹலோ பிளெஸி எப்படி இருக்க அப்படிலாம் கேட்டு அப்புறமா அவங்க மற்ற விஷயம்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் சொன்னேன் மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்க கால் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி. அப்போ வந்து ஷீ டோல்ட் நீ வந்து எனக்கு இன்னொரு டாட்டர் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து அது பயங்கர ஒரு நம்ம முடிச்சிட்டோம் படம் இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு கூட சில பேர். ஆனா வந்து இவங்க அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், பட் இருந்தாலும் இப்போவும் வந்து அவங்க அந்த கைண்ட் ஆர்ட் வந்து நான் பயங்கரமா அட்மையர் பண்ணுவேன் அவங்கள. எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா கொஞ்சமா பண்றவங்களே வந்து பயங்கரமா சீன் போட்டுலாம் நம்ம பார்த்துருக்கோமா. இதுல வந்து எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கும். நான் அவங்க ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன், எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு. நான் மேம் கிட்டே சொல்லுவேன், மேம் நீங்க பயங்கர மேம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனா அவங்க கிட்ட பேசும்போது அவங்க எல்லாருமே ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. அது ஒரு மிராக்கிள் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு இல்லையா? Serious-ஆ. ரைட். சோ அடுத்ததாக மோனிஷா பிளெஸியோட கனவாக எது இருக்கு டு டூ லிஸ்ட்ல? எனக்கு வந்து நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும் மூவிஸ்ல. அதுதான் சொன்னேன், மோனிஷா பிளெஸி ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னு மட்டும் வந்துட்டா ஐ எம் வெரி மச் ஹாப்பி. ஓகே. நிறைய படத்துல வந்து நல்ல நல்ல கேரக்டர் ரோல்ஸ், டிஃப்ரெண்டான ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு விஷ் லிஸ்ட். ஓகே. ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய அந்த ஃபினான்ஷியல் கிரன்ச்சஸ் அப்படின்னு பேசிட்டே இருக்கோம். உங்களுடைய பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க. நிறைய பேருக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். டெல் அஸ் அபவுட் யுவர் ஃபேமிலி. அப்பா அம்மா என்ன பண்றாங்க? என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்க? ஆக்சுவலி 2 பேருமே ஒர்க்கிங்ல இருந்தாங்க. ஒரு ஆஃபீஸில் வந்து அப்பா வந்து சிசிடிவி சர்வைலன்ஸ்ல இருந்தாரு. மம்மி வந்து யூடிஎஸ் உடைய சூப்பர்வைசர் சொல்லுவாங்கல்ல அந்த இதுல இருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் போக போக மம்மி வந்து அவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாம ஆயிடுச்சு. அதனால ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. அவங்க விட்டு ஒரு 8 இயர்ஸ் கிட்ட ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா வந்து ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து அவர் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ சிசிடிவி ஸ்கூல்ஸ்ல அங்கெல்லாம் இன்ஸ்டாலேஷன்ஸ் அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சி ஒருத்தி இருக்கா. நான் தங்கச்சி என்ன பண்றாங்க? தங்கச்சி வந்து இப்போ 2nd டிகிரி பண்ணிட்டு இருக்கா, எம்காம். ஓகே. சோ இப்போ படிக்க வைக்கிறது எல்லாமே நீங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து படிக்க வைக்கிறீங்க. சோ தங்கச்சிக்கு என்ன ஆசை? அவளுக்கு என்னன்னு அவளே டிசைட் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் ஆனா மேபி சிஏ அது மாதிரி ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்டூடியஸான பர்சன். ஆமா. ஆல்ரைட். சோ மோனிஷாவோட அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் கண்டிப்பாக பேசி ஆகணும். சோ வாட் இஸ் அப் ஃபார் யூ? இப்போ வந்து சுழல் 2 முடிஞ்சிருக்கு புஷ்கர் சார் காயத்ரி மேமோடைய ப்ராஜெக்ட்ல. அது நவம்பர் மந்த் அது மாதிரி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நானுமே அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. என்ன மாதிரி கேரக்டராக இருக்கும்? ஏதாவது நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு கேரக்டர், இது மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன நம்பி அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சீரியஸான ஒரு நோட்ல இருக்க போது. இது டூ சூன் டு ரிவீல்ன்ற மாதிரி இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே. கண்டிப்பா அதோட டீசர் ஒரு ட்ரெய்லர் வரும்போது you will definitely keep us posted. ஓகே. அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? அது வந்து ஆடிஷன் கால் வச்சு தான் நான் போனது. அதுவுமே பண்ணிட்டு ஒரு 1 மந்த் கிட்ட எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். மறுபடியும் வந்து புஷ்கர் சார் காயத்ரி மேம் உங்களை மீட் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அது வாஸ் சோ ஸ்வீட். பிரம்மா சார் இருந்தார், சஜ்ஜன் சாரும் இருந்தாங்க, அந்த டிரெக்டர்ஸும். நான் என்ட்ரி ஆகிற அவங்க எல்லாரும் இப்படி எழுந்துருந்தாங்க. நான் வேற யாருக்குன்னா எழுந்து நிற்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தா நமக்கு தான் எல்லாருக்குமே வந்து அவங்க அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப கைண்டா வந்து வெல்கம் பண்ணாங்க. அப்புறமா போனதுக்கப்புறமா மேம் சொன்னாங்க, இது மாதிரி மாவீரனில் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது, ஆடிஷன் கிளிப்பும் பார்த்தேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், மாவீரனில் உன்னுடைய கேரக்டராகவே அந்த ஆர்க்கும் சூப்பராக கதையோட கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. எப்படி இவங்க கிட்ட இருந்து நம்ம அப்ரிசியேஷன் அதனால அதுவே பயங்கர ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனதும் இன்னும் ஹாப்பி. ஏன்னா சுழல் 1 நம்ம பார்த்தே வந்து அவங்களுடைய எல்லா ப்ராஜெக்டோடைய அந்த கிராஃப்ட்டுமே அந்த சூப்பராக கிரியேட் பண்ணுவாங்க. இந்த இதில் வந்து நம்மளும் ஒரு பாட்டாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சப்போ
மேம் எந்த ரோலா இருந்தாலும் நான் பண்ணுவேன் மேம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட்ல நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே 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 அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். இதுவுமே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, எவ்வளவு ஆடிஷன் போயிருப்பீங்க சுமாரா? அது நிறைய ஒரு 1000 போயிருக்குமா? 1000 தெரியல, ஆனா ஒரு 500 பிளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போத்துல இருந்து நான் தெரியல கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு, அப்பெல்லாம் இன்னும் அப்புறமா கஷ்டமாயிடும், இத்தனை போயிட்டு இவ்வளவுதான் பண்ணிருக்கோமா அப்படின்னு. அதனால அதெல்லாம் அவ்வளவா எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 500 பிளஸ் போயிருக்கீங்க. இருக்கும். ஓ மை காட். என்ன பண்றது, தொடர்ந்து அப்படியே முயற்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ எனிவேஸ் இந்த கான்வர்சேஷன்ல நிறைய விஷயங்கள் பேசணும். அண்ட் த்ரூ நீங்க பேசும்போது உங்க கண்ணில் அந்த தண்ணி நின்றுட்டே இருந்தது. விச் மீன்ஸ் நீங்க எவ்வளோ தூரம் இது ட்ரீமாக பேஷனேட்டாக பண்றீங்க அப்படிங்கிறது வந்து நல்லா ரிவீல் ஆச்சு. அண்ட் அது இன்னுமே வந்து என்னை ரொம்ப கனெக்டடாக வச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். அண்ட் பார்த்துருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் ஃபீல் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்டே அது அதர் கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது நடக்கும், உழைச்சிக்கிட்டே இருந்தால் அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய கண்ணீரும் உங்களுடைய நீங்கள் சொல்லும் போது அந்த எக்ஸைட்மெண்ட்டுமே வந்து பல பேருக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. Thank you so much. Wishing you the best as well. உங்க ஹாலிடேவை ஜாலிடேயா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ட்ரீம் பிளேஸ் துபாய் போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from rupees 29,999 only. GT Holidays, India's #1 travel brand.